சொல்கிறோம். தீர்வு பற்றி பார்க்குறோம். எடுத்து பார்க்கல. இசைக்கு 26:18. 26:18. நீ விழும் நாளில் தீவுகள் தத்தளிக்கும், நீ அகன்று போகும்போது சமுத்திரத்தில் உள்ள தீவுகள் கலங்கும் என்பார்கள். சங்கீதம் 46:6. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இசைக்கேல் 26:19. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும், மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும், 7:11. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 11ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. 8:7. இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். தண்ணீரின் ஓரமாய் வளருகிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயர்த்தியினாலே மேட்டுமை கொள்ளாமலும் தங்கள் கொப்புக்களின் தலைக்குள்ளே தங்கள் நுனிக்கிளையை ஓங்க விடாமலும் தண்ணீரை குடிக்கிற எந்த மரங்களும் தங்கள் உயர்த்தியினாலே 31:14 தான்க்கா வாசிக்கிறேன். ஆமாம். இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனின் விருட்சங்களோடே கூட நீயும் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கப்பட்டு பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோடே கூட விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவிலே கிடப்பாய். பார்வோனும் அவன் கூட்டமும் இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
14 வருஷம் கீழே 31 எசேக்கியேல் எசேக்கியேல் 31 மனுபுத்திரரின் நடுவே அவர்கள் எல்லாரும் குழியில் இறங்குவர்களோட கூட மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் போனார்கள். யோனா 2:6. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஏசாயா 14:9-10. கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார்கள். அங்கே வடதிசை அதிபதிகள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கிறார்கள். இவர்கள் கெடியுண்டாக்குகிறவர்களாய் இருந்தாலும் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு வெட்டுண்டவர்களிடத்தில் இறங்கி பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோடே விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் கிடந்து குழியில் இறங்கினவர்களிடத்தில் தங்கள் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன், இனி நீ இருக்க மாட்டாய், நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான், அங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள், மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர் உன் பேரில் ஈசல் போடுவார்கள், நீ பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிறாய் என்று சொல் என்றார். 18:21. அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. பாதாளத்தில் எல்லாரும் நியாயத்துக்கு தீர்வு பண்ணிட்டு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு அமெரிக்கா இருந்தது அன்னைக்கு தீர்வு பண்ணுறாங்க, ஃபேமஸாக இருக்கு எல்லாருக்கும், அது மாதிரி தீர்வு பண்ணுறாங்க.
தீர்வு பட்டணம் இருக்கும்போது இன்னைக்கு அமெரிக்கா வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால அது வந்து என்ன செய்யலாம், கவிழ்க்கப்படும். இது எதிராக இருக்கிற பட்டணம்னு பார்த்தா யார், ரஷ்யா. ஆனால் அவன்கிட்ட வந்து நமக்கு வந்து பிரபலம் ஆகலாம். வந்து அவன் உள்ளே போகிறதுக்கோ வெளியில் வர்றதுக்கோ நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் அமெரிக்கா மாதிரி பிரபலம். தாவீது சாலமோன் காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா என்னது இந்த காரியங்கள் நடக்குது. அப்போ எப்படி வந்து இந்த நியாயத்தை இப்போ கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வசனங்கள் மூலம் வந்து அதை நினைச்சாங்க. வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தான் அதை பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பயங்கரம், எத்தனை பேர் வந்து அவங்க வந்து அவங்க எடுத்து பார்த்தோம்னா 13 வருஷம் வந்து அவங்க வந்து முற்றுகை போட்டு ஒவ்வொரு ராஜாவுக்கு ஒவ்வொரு சாம்ராஜ்யமாக வந்து பேரரசுகள் வந்து அவங்க செய்கிறாங்க, சலடையாக சாதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா புயல், மழை, காற்று, பூமி விழுங்கி போடுறது, ஊற்றுகள் திறக்கிறது, இந்த காரியங்கள்லாம் வந்து என்ன செய்யலாம், அந்த சீதோன் பட்டணம் வந்து தீர்வு பட்டணம் வந்து அழியுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் 3 அதிகாரம் வந்து செய்தி ஒதுக்கியிருப்பார். தீர்வின் தீர்க்க தரிசனம் ஒன்று, தீர்வு ராஜாவை குறித்த தீர்க்க தரிசனம் ஒன்று, தீர்வை குறித்து புலம்பல், அப்படி 3 அதிகாரம். அப்போ அந்த அளவுக்கு வந்து கர்த்தர் வந்து அந்த அளவுக்கு வந்து செழிப்பாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பாவங்கள் இருந்ததுன்னு என்ன செய்கிறாங்கன்னா அது என்ன செய்கிறோம், வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய கப்பல் வந்து கடலில் வந்து மூழ்கும்போது இப்போ நம்ம ஒரு கதை கூட ஒரு கதையில் வரலாறு ஏதோ டைட்டானிக் எப்படி வந்து மூழ்கிச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலையா. அதே மாதிரி தான் என்னன்னா அந்த தீர்வு பட்டணம் வந்து நியாயத்தீர்ப்பு நாட்கள் வந்து ஒரே நாள் இருக்கும். இன்னைக்கு சோதம் குமார்னா ஒரே நாள் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கத்தை வந்து அழிச்சிட்டாரு, சித்தமெல்லாம் அழிச்சிட்டாரு. எதுக்கு அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலை வந்து எதுக்கு அடுத்து அவங்களோட விபச்சாரம் பேசிட்டாங்க, விக்கிரகாராதனை, அப்புறம் பெருமை நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. இப்போது அமெரிக்காவை எதுக்க யாரும் முடியாது, எங்கிட்ட எல்லாமே இருக்குன்னு பிறகு ரஷ்யா எதுக்கு எல்லாமே இருக்குது. அந்த பெருமை வரும்போது கத்தர் வந்து அழிக்க சித்தம் கொடுக்குற தேவன். இப்போ நம்ம தீர்வில் வந்து நியாயத்திற்கு வந்து பார்ப்போம். இப்போது நம்மளுடைய பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் எப்படி அது வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா யோசுவா 19:29 வருஷம். அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீப்பின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும். அரணிப்பான பட்டணம் தீர்வு வந்து பார்த்தா வாக்கு தத்தத்தின் இளையத்தை கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, சுதந்திர மாட்டாங்க. 2 சாமுவேல் 5:11. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசமும் ஆனவர்கள். அதான் 1 நாளாகமும் 11:1 அதான் அடிக்கிறேன். இஸ்ரவேல் எல்லாரும் எப்ரோனிலே தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசமும் ஆனவர்கள். 2 நாளாகமா 1 நாளாகமாப்பா? 1 நாளாக தானக்கா? 1 நாளாக. சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தான். ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாய் இருந்தான்.
இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்திலே வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். 1 ராஜாக்கள் 7:11. அதன் மேல் உயர அளவுப்படி பயன்படுத்தின விலையேற பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. 1 ராஜாக்கள் 7:11. 1 ராஜாக்கள் 7:11. அதன் மேல் உயர அளவுப்படி பணிப்படுத்தின விலையேற பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. 1 ராஜாக்கள் 9:12. ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. 9:11. தன்னுடைய விருப்பத்தின் படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். 20 பட்டணங்கள் வாங்க மாட்டேன். அதுதான் இப்போ வந்து நல்ல பேர் வருமே. பட்டணத்து பேர் வாசிங்க, அது பேர் பட்டணத்து பேர் மாறி இருக்காது. தன்னுடைய விருப்பத்தினுடைய தனக்கு கேதுருமலையும் தேவதாசங்களையும் தீர்வின் ராஜா ஈராமுக்கு சாலமோன் கல்லியா நாட்டில் 20 கொடுத்தான். ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். ஆமாம், ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கறதுக்கு தீவிரம். காபூல் மாறல, காபூல் அப்படியே. தீருவின் ராஜாவாகிய ஈராம் இடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரண்மனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயை செய்யும். அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகிதத்தினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். சிநேகிதத்தினால் ராஜாவாக வைத்தார். 2:14. அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டுமென்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளையெல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். அவங்க வேலை பார்க்குறாங்க. சங்கீதம் 45:12. தீருகுமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். சங்கீதம் 83:6. கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும். 23:5.
எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகும். 23:15. அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாய் இருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியிலுள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாதிபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி 27. இதோ நான் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கே ஜாக்கிரதையாய் இருப்பேன். எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதா மனுஷர் எல்லாரும் ஒளிந்து தீருமளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரமாவார்கள். 26:22. எசேக்கியேல் 26 22 இருக்கா? 26:2. மனுபுத்திரனே, தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஆஹா ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால் மேலும் தீருனுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுவதும் ஏதோமியர் கையிலே ஒப்பித்தார்களே. தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 9:2. ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீர்வும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாய் இருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும்பொன்னையும் சேர்த்து வைத்தது. கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேதாயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும்
தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலுமிருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். லூக்கா 6:17. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி 10:14. நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும். நியாயத்தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய நாட்களை இயேசு கிறிஸ்து நாட்களே கிருபை பாராட்டுகிறார். கிருபை பாராட்டுகிறார். பார்த்துட்டு வர பிரகாரம் கிருபை பாராட்டுகிற தேவன். அப்போஸ்தலர் 21:3. 21:3. சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்து துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாய் இருந்தது. நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலோமாய் பட்டணத்திற்கு வந்து சகோதரனை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். அதனால 26, 28 வரைக்கும் தீர்வு காமிக்கும். 26, 27, 28. ஏசாயா எத்தனாவது அதிகாரம்? அப்புறமா பார்ப்போம். சரி, 26, 27, 28 வந்து திருப்பி வருஷம் நடக்கும். அப்புறம் தீர்வுடைய புறம்பலாம் பண்ணிருக்கோம். அது வேணப்பட்டது. எசேக்கியேல் 26 வந்து லாஸ்ட் வசனம் வரைக்கும் 26, 21, 26, 19, 26, 19 வரைக்கும். எசேக்கியேல் 27, 19 வரைக்கும். 26ஆம் அதிகாரம் 1 to 19. இல்லை, அது 36 இருக்கு. 26ஆம் அதிகாரத்தில் 36. எசேக்கியேல் 26, 1-21. வாசிக்கணும். இல்லை, இப்போதான் அதுதான் பார்த்தோம். 26 வரைக்கும் ஒரு வசன பிரகாரம் பார்த்தோம். அது எப்படி வந்து அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து தீர்வு இருக்குது. வேறு இருக்குது. அந்த கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்துவ கல்யாணம் இருக்காங்க. இன்னமும் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதான் சொல்லுது. ஏன்னா அதோட முடிஞ்சிச்சு எப்பவுமே சொல்லியாது. நம்ம வந்து யாரை பற்றி சொல்ல முடியாது. இது முடிஞ்சிருச்சு, அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு. தீர்க்க தரிசனம் வந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்கும்?
பார்த்துட்டாரு. நிறைவேறின ஒரே தீர்க்கதரிசனம் எதுனா இயேசு கிறிஸ்து வந்து குழந்தையா இருந்து பிறந்தார். அவருடைய சிலுவையின் திட்டம் அது நிறைவேறிச்சு. வருகைன்னா நிறைவேறல. ஆமாம், உடனே டீப்பாக போனால் எந்தெந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிருக்கு, எந்தெந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் கூட காலங்கள் நேரங்கள் கற்ற கையடிச்சா அதையும் வந்து பார்க்கணும். ஆனால் எதுவுமே நம்ம வந்து ஒரு தீர்க்கதரிசன நியாயத்திற்கு வந்து இப்போ சோதம் குமாரா வந்து அழிக்கப்பட்டுருச்சு, இனிமேல் அங்கே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சோதம் குமாரா அழிஞ்சாலும் அங்கே என்ன செய்யுது, வேறு பட்டணங்கள் இருக்குது. அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆராய்ச்சியாளர் நினைச்சாங்கன்னா கண்டுபிடிக்க தீர்வை பற்றி நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? பார்த்தோமா தீர்வை பற்றி பார்க்கலையா? அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரித்து கொடுத்ததில் அவங்கள ஜெயிக்க முடியாதனால விட்டுட்டாங்க. அடக்கான கரையோரத்தில் இருந்துச்சு. அப்புறம் தீவா கொஞ்சம் இருந்துச்சு இருக்கு. ஏசாயாவில் தீர்வோடு இருக்குது. எசேக்கியேல் 27, 28 இருக்குது. அப்போதான் இருக்குது. இப்போ நம்ம வந்து எசேக்கியேல் மட்டும்தான் பார்க்குறோம். தீர்வு எசேக்கியேல் 27, 36, எசேக்கியேல் 27, 28 பார்க்கணும். எசேக்கியேல் 27, 28 பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இது ஆமோஸ் 2:4-5 வாசனை. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 2-4. மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவங்களுக்கு ஆமோஸ் வந்து 1-9 வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுடைய தீர்க்கதரிசனம் 9-10 வாசிங்க. ஆமோஸ் 1-9-10. மேலும் தீர்வனுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுதும் ஏதோமியர் கையில் ஒப்பித்தார்களே. தீர்வின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மேற்கு ஆசியாவில் கடற்கரை நகரம் தான். லெபனான், சிரியா, இஸ்ரேலுக்கு வடக்க வரும் இந்த தீர்வு. பினிஷியா, அது ஏற்கனவே படிச்சிருந்த கார்த்தேஜ், பினிஷியா, ரோமர்கள் வந்து இந்த பேரை வந்து மாற்றுறாங்க. இதெல்லாம் வடக்கு காணா, இதை காணன்னு சொல்லிடுவாங்க. இவங்க இந்த நீல நிறம், இந்த ஒரு க்ரக்ஸா பேர், க்ரக்ஸா அது ஒரு நத்தை, அதுலேருந்து வந்து நிறம் எடுக்கிறாங்க. சாயம் எடுத்து அப்போவே சாயம் தொழில் பண்ணுறாங்க. அது ராஜாக்களுக்கு பட்டு பீதாம்பரம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால வந்து நீல நிற மக்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக யாருக்கு இருக்கிறாங்கன்னா தேர்வு சீதோன், இன்னொன்று வந்து பிபிலோஸ், அது வந்து கேப்பா. இதில் வந்து அந்த பிபிலோஸ், அந்த பினிஷியா அப்படிங்கிறது போனிஷியா அப்படின்னா தேர்வு சீதோன் தான் முக்கிய நகரம், கேப்பா வந்து முக்கிய நகரம். இப்போ அந்த தீர்வுலையே என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ திறமையாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீர்வுல பார்த்தீங்கன்னா அந்த கடல் சார்ந்த வணிகம், கப்பல் கட்டுறது, ஒவ்வொரு இடங்களையும் போய் ஏற்றுமதி இறக்குமதி, எது எங்கே கிடைக்கிறது. இப்போ சாலமோன் நாட்கள் வந்து ஒரு கப்பல் போய் அவனுக்கு போய் ஒப்பீர் போய் தங்க வாங்கிட்டு சொல்லிட்டுருக்கோம். அப்போ ஒப்பீர் நமக்கு என்ன நினைக்குதுன்னா, வட இந்தியாவில் வந்து ஒப்பீர்னு ஒரு நகரம் இருக்குது, இன்னும் இருக்குது. அது வந்து யாருடைய அரசியல் குறிப்பு இருக்குன்னா அம்பேத்கர் அவரோட அரசியல் குறிப்பில் ஒப்பீருங்கிற ஒரு நகரம் வந்து இருக்குது, இன்னும் இருக்குது. அப்போ ஒப்பீருக்காங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து இஸ்ரேல் நாட்டிலேருந்து சாலமோனுக்கு அரசியல் இங்கே வந்து வாங்கி போயிருக்காங்க. அதனால ஒப்பீருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று நினச்சோம். ஆனால் ஒப்பீருந்தாங்க அந்த நாட்டில் வந்து மகாராஷ்டிரா தங்க சுரங்கம் அப்படின்னு சொன்னாங்க. போன
சோலார் தங்க வயல் இங்கே தான் இருக்கா, அது கர்நாடகா நினைக்கிறேன். ஆமாம், சோலார் வந்து கர்நாடகா. ஆமாம். அது மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடல் எல்லாருமே வந்து கப்பல் மாலுமே கப்பல் இருக்குது, பல மக்கள் தச்சு அதுலாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அதில் வந்து திறமசாலியாக வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆங்கில அகராதி ஏபிசிடி உருவாக்குனது, அக்காடியன் எழுத்து ஃபஸ்ட்டு உருவாக்கணும்னா இவங்க தான். அடுத்தவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு வந்து பார்த்திங்கன்னா லெபனான் இருக்காங்க இல்லையா, லெபனான் நாடு இப்போ இருக்குல்ல, அந்த லெபனான் வந்து ஒரு இடம் காமர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இவங்களுடைய வரலாறு வந்து இருக்குது. லெபனான் வந்து பெனிஷியன் தான். லெபனான் வந்து அந்த காமர்ங்கிற இடத்துல வந்து வாழ்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கான மக்கள் பெனிஷியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க பேசுகிற வார்த்தை, லாங்குவேஜ், வழக்கம் தான். இதை வச்சு பார்த்து இன்றைக்கி வந்து அந்த லெபனான்கிற காமர் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அந்த பெனிஷியஸ் தீர்வை சார்ந்த மக்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. அடுத்து வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து இவங்க தான் வந்து தீர்வுடைய தீர்வுன்னு கிடையாது, தீர்வு சீதம் அந்த 3 அந்த கூட்டாக அவங்க அப்படின்றாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நாகரிகத்தோட மரபுகளை எல்லாம் கலந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி கலந்துச்சுன்னா அசீனிகள் வந்து அவங்க சிறை இருக்கிறாங்க, சிறைக்கு கொண்டு போகிறாங்க, பாபிலோனிய ராஜா அவன் சிறையை கொண்டு போகிறாங்க, பெர்ஷியர், அப்புறம் கிரேக்க ராஜ்யம், அப்புறம் ரோம ராஜ்யம், அப்புறம் அரபி முஸ்லீம்ஸ் வந்துருவாங்க. லாஸ்ட் வந்து ஒட்டமான், அவனும் ஒரு முஸ்லீம் கலவன், அவன் வந்து எல்லாமே வந்து அவங்க எல்லாமே கலந்துருக்கு. இப்போ இருக்கிற லெபனான் நாடு வந்து பார்த்திங்கன்னா தீரு, சீகோன், பிபிலோஸ் இன்னும் பெயர் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. தீரு, சீகோன், பிபிலோஸ் பேர் வந்து இனிமேல் இந்த லெபனான் நாட்டில் வந்து பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து தீரு, சீகோன், பிபிலோஸோட டிஎன்ஏ பண்ணுறதுக்கு அங்கே உள்ள ஓரிஷியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அவங்க எலும்புகளை வந்து பொருத்தி பார்க்குறாங்க. இப்போ இங்கே இருக்கு இல்லையா, தீரிசி வந்து இப்போ லெபனான் நாட்டில் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து எலும்புகள் இருந்துச்சுன்னா அதை டெஸ்ட்டு கொண்டு போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருள் அப்படின்னு பேசுகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தான்போதத்துக்கு வந்து அங்கே இருக்கேன். ஆனால் இப்போ தான்போதத்துடைய எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யாப்போப்பட்டணம், ஒரு பேர் இருந்தால சரி யாப்போப்பட்டணம், அது வந்து தென்மேற்கு லாயிஷ்னு சொல்லி இன்னும் இருக்குது. அந்த நாட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா தான் கைப்பற்றேன். அடுத்து எர்மோன் மலை வந்து வடக்கு பக்கம் வந்துருக்கு. அப்போ அந்த எர்மோன் மலை வந்து வடக்கு பக்கம் வரும்போது இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா லெபனான் இஸ்ரேலுக்கு எல்லாம் வந்து லெபனான் இல்லை, அந்த வடக்கை வந்து லெபனான் இல்லை வந்துடும். மேப் வச்சாலும் கரெக்டாக தெரியும் சரியா. அந்த லாயிஷ் இருக்கிறது தான் உங்கள் பேர் வைப்பாங்க. இவனுக்கு உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாப்போப்பட்டனால சேர்ந்தது. ஆனால் இவங்க இடம் பார்த்துலன்னு சொல்லிட்டு போவாங்க. இது லெபனான் நாடுக்கு மேலே போய் வாங்கிட்டு ஒரு லாயிஷ் அப்படிங்கிற நிறைய இதுக்கு பேர் அப்படின்னு வராமல் அந்த நாட்டை கைட்டு அந்த பட்டணம். அப்போ நாடு இப்போ பட்டணம் பண்ணுறாங்க. இப்போ அந்த நாடு அந்த பேர் உள்ள நாடு இன்னும் இருக்குது, பட்டணம் இருக்குது. அதுக்கு வந்து உங்கள் தான்னு பேர் வச்சுறாங்க. நான் பழையபடி அது லாயிஷ்ன்னு வந்து சொல்லுவாங்க, தான் சொல்ல மாட்டாங்க. அப்படியா சரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெபனான்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சீதோனிய தீரு கலந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க. இப்போ 15 8 வருஷம் 15 8 அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று எதினால் அறிவேன் என்றான். ஆதியாகமம் 15:8. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வாக்குத்தத்தங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லெபனான், சிரியா, அந்த இப்போ ஜோர்டான் நாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ யோர்தான் அது ஃபுல்லாக என்ன செய்யணும், இவங்களுக்குரியது வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யணும், பாவத்துக்கு நிமித்தம் கேட்குறீங்க. யோசுவா 13:1 யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும்
முதிர்ந்தவனும் ஆனாய். சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. இருக்குது, அவனுக்கு வயசாகி போயிடுச்சு. இவங்களும் பாவத்தில் வந்து இருந்தாங்க. டோட்டல் அடிச்சுன்னா வந்து கைப்பற்றலாம். 13 வருஷங்களே லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத்மாயீம் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுக்களை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். இப்போ வந்து லெபனான் சிரியா இந்த நாடுகள் வந்து அவங்க கை கொத்துக்குறாங்க. இஸ்ரேல் வந்து எதிர்ப்பாங்க. ஏன்னா இந்த தீர்சிக்கு வந்து வடக்கு காணாளியர் அதை கணக்கு பண்ணி என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு சொல்கிறாரு. இப்போ இஸ்ரேலுக்கு வந்து இப்போ நான் வாக்கு தத்தம் கொடுத்துருவேன். இப்போ இந்த தோட்டம் சொன்னேன், கத்ததை எனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இல்லை என்ன சொல்லுவாங்க, இந்த வாக்கு தத்தம் இப்போ எனக்கு வந்து ஆண்டவர் தரத்தை கொடுத்துருக்குறாரு சபா கட்டுறதுக்கு அப்படியே நீங்கள் சொல்லுங்க, என்ன விட்டுருங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அபகரிக்கிறாங்க. இப்போ 22 ஏக்கர் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு, 22 ஏக்கர் எனக்கு சொந்த சர்ச்சை கட்டணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, நான் காலிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, ஆசைப்பட்டு செய்கிறாங்க. இது எங்கள் பாட்டை சொத்து, பூட்டை சொத்து, பங்காளி சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டோடைய வாக்குத்தத்தை வந்து டோட்டலாக கொடுத்தாங்க. ஆனால் வடக்கு காணான் வந்து தான் போத்துறாங்க, மேலே போகிறாங்க. அடுத்து வந்து காணான் பசங்க தான் யார், சீதோன் பேர் நம்ம பார்த்தோம்னா சீதோன் நாங்கள் ஒருத்தர் பேர். இவங்க எல்லாருமே எங்கே செய்யறாங்க, எங்கே வந்து குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு முந்தி காலம் என்னது, எங்கேயாவது தண்ணி கிடச்சிச்சுன்னா அங்கே போய் செய்வாங்க இருப்பாங்க. அவங்கவுங்க குடும்பம் பெருசாகும் போது அடுத்து இருக்க முடியாது. இப்போ ஆம்பராம லோகத்தை வந்து நிறைய வாக்குவாதம் பண்ணி பிரித்து போனான்னு வாசிக்கிறேன். நான் அப்போ வந்து ஒரு இப்போ இவருக்கு பேர் சரின்னா அவங்க வந்து சேம் காமியா பேர் 3 பேர் இருந்தாங்க. அது ஆண்டவரே சொல்லி வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா நமக்கு கணக்கில் வரலாம், பெரிய இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைமைக்கு கீழே இப்போ சேம்னா சேமுடைய இப்போ உங்கள் வீட சத்யா போடுறேன்னா சத்யா போடுறாங்க தலைமை கீழே இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது சும்மா குடியிருக்கிறாங்க. அப்படி குடியிருக்கும்போது அவங்க பள்ளிக்கு போயிருந்தாங்க சொன்னால் அது ஒரு குரூப் பிரச்சனை ஒரு பக்கம் வந்து பிரிஞ்சு போயிடும். அப்படி பிரிஞ்சு போகும்போது என்ன செய்யலாம், அப்போ உள்ள மத்திய தரக்கடை ஒட்டி தான் அவங்களுடைய பயன் இருந்தது. ஏன்னா ஐப்ராத்து டைக்ரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியில இருந்து பிரிஞ்சு கிளைகள் வருது. அது கிளைகள் வேறு நமக்கு தெரியல. இப்போ போக்குன்னு பார்த்தீங்கன்னா யோதான ஒரு கிளை நதி. அப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த நதி ஓரத்தவங்க தான் ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூடாரத்தில் குடியிருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி வேணும், குளிக்க தண்ணி வேணும். இப்போ மாதிரி என்ன செய்வாங்க, இப்போலாம் மட்டும் இன்னும் என்ன செய்ய ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே எது வேணாலும் தண்ணி வேணும்ல. அப்போ அந்த ஆற்றுக்கரை வந்து என்ன செய்யணும், நாகரிகம் செய்யணும். ஆற்றுக்கரை வந்து குடியிருக்கவும் முடியும். சென்டரில் போய் யாரும் என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாது. இப்போ சிவகங்கை பக்கம் இங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பழைய நாட்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே போய் இந்த ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, ராஜாக்கள் போய் சண்டை போட போடுவாங்க. சண்டை போகும்போது அவங்க மந்திரி மேரு அந்த அசிஸ்டண்ட்டு படை வீரர்கள் பாளையத்துக்கு இறக்கிறதுக்கு அப்படியே கொண்டு வைப்பாங்க. அவங்கள கூட வச்சுருவாங்க, வேலைக்காரங்க எல்லாரையும் கொண்டு வச்சு. இப்போ அவங்க சண்டை நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வைப்பாங்க. அப்புறம் சாப்பாடு கொண்டுல அப்போ விவசாயம் வந்தாங்க. அப்புறம் ஆயுதம் பண்ணணும், அதுக்கு ஆட்டுறது. இப்படி ஆட்டில் கொண்டு வந்து ராஜாக்கள் காலத்தில் குடியிருப்பாங்க. மற்றபடி வியாபாரம் பண்ணுறதுக்கு போய் குடிப்பாங்க. அப்படி குடி போய் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அவங்க செய்த ராஜாக்கள் இருக்கிறதுனால அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறது போடுறது தோதாங்க. இப்போ ராஜாக்களுக்கான எல்லாம் போயிடுச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த இடம் வாழ் தகுந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் இவ்வளோ சந்ததி மூதாதே வந்து குடியிருந்தாங்க, அதனால நாங்கள் இங்கே இருக்கிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா கலைஞருடைய பசங்க தான் யாரோட பேரில் போகிறாங்க, சீதோன் அவங்க பசங்க இப்படியெல்லாம் போய் அவங்கவுங்க இடத்துல பேசுகிறாங்கன்னா குடியிருக்கும் போது அதை டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கப்பல் வேலை தெரியுது, கப்பல் கட்டுற வேலை தெரியுது. இப்போ அங்கே இருக்கிறவங்க அவங்களும் அடிமை. இப்போ இஸ்ரேலும் அடிமை வச்சுருந்தாங்கன்னா அதே பழக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. இப்போ ஒரு யோசனை தாங்கல அவங்க போய் அடிமை கொண்டு யாரும் விற்கிறாங்க, போத்திபரோடு வைக்கிறாங்க. அப்போ அந்த அடிமைத்தனம் எல்லா இடத்துல இருக்கும்போது இவங்கள்ட்ட அடிமை தான் அடிமை வச்சுருக்காங்க, வேலை வாங்குறவங்க இருக்காங்க. இப்போ சாலமோனாவே ஏற்பட்ட அடிமை வச்சுருப்பேன். அவன் வந்து இஸ்ரேவேலையாரையும் வேலை வாங்க மாட்டேன், அடிமைகளையும் அப்புறம் வேலைக்கு கூலிக்கு சம்பளத்துக்காக வச்சுருப்பேன். அவங்கள வச்சுருந்தா வேலை வாங்க. ஏன்னா ஒரு அடிமைகளுக்கு வேலை வாங்க
உன்னுடைய சகோதரன் வேலை வாங்கக்கூடாதுன்னா அவங்க அடிமை இருக்கு வீட்டில் கஷ்டப்படுறதுனா நீ என்ன செய்ய அவனுடைய சகோதரன் என்ன செய்யக்கூடாது அடிமை வைக்கக்கூடாது. அப்போ கூட வந்து ஜனங்களாக இருந்திருப்பாங்க. அவங்க செங்கடலை தாண்டி வந்து வரும்போது நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ இவங்களால என்ன செய்ய மோசை கேட்கும்போது அவங்க விறகு வெட்டுக்கிறாங்க, தண்ணி சுமக்கிறோம், உங்களுக்கு வந்து அடிமையாக வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அந்த டைம்ல அந்த அடிமை இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தேடி பார்ப்போம். ரைட்டா? இந்த லெபனான் மலைன்னு சொல்லி சொல்ல பார்த்தீங்களா, அங்கே வந்து சீதோனி சொன்னா சீதோனி சந்ததி வந்துட்டு கிதியோனி சந்ததி இருந்துச்சு சொல்றாங்க. அதுதான் ஆதாரபூர்வமானது கிடையாது. கிதியோனி சந்ததி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நியாயாதிபதிகள் 1:31 வாசிங்க. நியாயாதிபதிகள் 1:34. எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கிலே இறங்க ஒட்டாமல் மலை தேசத்துக்கு போகும்படி நிற்கிறார். லீபனான் துவக்கி மிஸ்ரபோத்மாயி மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். அவங்களுடைய தெய்வங்கள் வந்து விக்கிரகங்கள் 16:31. ராஜாக்கள் 16:31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களிலே நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு அவங்களோட பொண்ணதை எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரேன். அப்போ அந்த பாகால் வழிபாடு வந்தது. இவங்களுடைய தெய்வம் வந்து பாகால் அஸ்தரோத்து 2 உண்டு. இந்த வடக்கானியர் அப்படிங்கிறது 60 பெய்ரூட் வந்து இப்போ வந்து கேள்விப்பட்ட நம்ம ஃபேமஸான ஒரு பெய்ரூட். அது எந்த நம்பர் மத்திய 15:21 வாசிங்க. அந்த 21 ஒரு சம்பவம் இல்லையா? மத்திய 15:21-28 கானானிய பெண்கள் சம்பவம் 21 வாசிங்க. இந்த முழுச வாசுறோக்கா? இல்லை சம்பவம் மட்டும் வாசுறேன். அதான்க்கா அந்த 15:21 பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். பிள்ளைகளின் அப்பங்களை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பங்களை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இறக்கம் பாராட்டுகிற தேவன். சுவிசேஷம் வந்து எங்கேயுமே போகாது, நம்ம நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. இப்போ அவர் இயேசுவின் காலத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சு போயிட்டு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ ரசிக்கப்பட்டு எங்கே ரசிக்கப்பட்டீங்க? தூத்துக்குடியில். என்னைக்கு ரசிக்கப்பட்டீங்க? எந்த வருஷம் இருக்காங்க? 93. அப்போ 93 ரசிக்கப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு விதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆர்டர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அவங்களுக்கு விதைக்கப்பட்டது யார்? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நாய்க்குட்டி பிறந்த பொண்ணு என்ன செஞ்சு கேட்டுச்சு சம்பவம் அவங்க முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பொண்ணு அவங்களுடைய குடும்பத்தை என்ன செஞ்சுருக்கோம்? ஆண்டவருக்கு வழிநடத்திருக்கோம். சொந்தக்கார இப்போ சமரியா செஞ்சுருக்காங்க. அவங்க குடும்பத்தையும் ஆதாயப்படுத்துறாங்க, சமாரியும் ஆதாயப்படுத்துறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து நியாயத்திற்பின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டோட்டல் அங்கே கட்டளையிட்டாங்கன்னா அங்கே எங்கேயாவது ஒரு சுவிசேஷத்தை சில கட்டளை விதைக்கிற தேவனாக இருக்கிறாங்க. விதைக்கும் போது அந்த சம்பவம் அதோட போச்சா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து தீர சீதம் எங்கே இருக்குது? தீர
திருச்சுதான் லெபனான் லெபனான்ல இருக்கு. லெபனான் நாட்டில் தான் இருக்குது. அப்போ லெபனான் நாட்டு மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்னா, இப்போ லெபனான், சிரியா, ஈரான், ஈராக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதம் இருக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற பழமொழிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இவங்க வந்து தீர்வுலேருந்து வந்தவங்க, சீதோலேருந்து வந்தவங்க, தான்போதுலேருந்து வந்தவங்க, கிரியோனோட பிள்ளைங்க பார்க்குறோம். அப்போ ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அவங்களோட பேசுறது, வழக்கம், அவங்க பேர் சொல்கிறது, எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி எவிடன்ஸ் எழுத்துப்பூர்வமாக இருந்தது, அதை வந்து ஒத்துக்குவாங்க வரலாற்றை. ஆனால் வழக்கங்கள் மரபுகளை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தெலுங்கு பேசுகிறீங்க அப்படின்னா எங்கேருந்து வந்திருப்பீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு தெரியாது. நான் உங்கள் சந்ததியில் எப்படி வந்திருப்பாங்க, நீங்கள் எப்படி தெலுங்கு பேசுகிறீங்க, இது தமிழ்நாடு ஆச்சு, நாங்கள் தமிழ் பேசுகிறோம், நாங்கள் தான் தமிழ் பேசுகிறோம். ஆனால் நான் எங்கள் அம்மா அப்பா தமிழ் பேசுகிறாங்க. அப்போ ரூல் சொல்லுவேன், இல்லை எங்கள் நான் என்ன செஞ்சாங்க தெலுங்கு பேசுகிறேன், நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் அம்மா தெலுங்கு பேசுகிறாங்க, மற்றவங்களாம் தமிழ் பேசுகிறாங்க. அப்படி தொட்டு போகும்போது இப்போ நாங்கள் வந்து எங்கே இருந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு குழு கிடைக்கும். ஆனால் உங்களோட பழக்க வழக்கம் தமிழ்நாட்டு மரபு இருக்குது, தமிழ்நாட்டு கலாச்சாரம் இருக்குது. அப்போ மிங்கிள் கலவைகிறது இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன காரியங்கள் வந்து எந்த சந்ததிக்கு எந்த காலங்களில் வந்து இந்த நியாய தீர்ப்பு நடந்துச்சு, எந்த காலங்களில் கத்தர் அழிச்சாரு, எந்த காலங்களில் மீட்கிறதுக்கு கத்தர் செய்கிறாங்க, ஒரு ஆளை தெரிஞ்சு இருக்கிறேன். இப்போ தீர்வு சீதோனு ரெண்டுமே ஒன்றா வரும். சீதோனி பார்க்க கொஞ்சம் தான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த சீதோனி ஸ்திரீ அப்படி பார்க்கும்போது அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறார், கத்தர் பிடிக்கிற ஒருத்தராக இருக்கிறார். அப்போ எவ்வளோ கிருபை உள்ள தேவன். ஒரு நம்ம நியாயத்திற்கு பார்க்கும்போது சரி இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு, இந்தமா வந்து சரிச்சு கேட்டாரு, நீ நாய்க்குட்டி போடுறதுனால சுகத்தை கொடுத்தாரு, அதோட போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒருத்தர் தொட்டா என்ன செய்வார், கத்தர் எப்படியாவது அவங்க என்ன செய்யணும், பரலோகத்துக்கு கொண்டு வரது கத்து பார்ப்பாரு. யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, நரகத்துக்கு யாரும் என்ன செய்வாரு, ஆயத்தை படுத்தல். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நரகத்துக்கு நம்ம மனுஷனை படைச்சிட்டு, ஒரு மனுஷியை படைச்சிட்டு நரகத்துக்கு நம்ம சில படைக்கலை. அவங்களுடைய பேராசை, அவங்களுடைய ஆண்டவருக்கு அடிபணியாமல் நம்மளை என்ன செய்யலாம், சுயாதீனமாக சுதந்திரமாக இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பிசாசு கொண்டு வந்ததுக்கு அவங்க அடிபணிஞ்சதுனால. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டு ஆண்டவருடைய கிருபையோ ஆண்டவருடைய சமூகத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வளர்ந்தீங்கன்னா அவன் வேலையை காமிப்பேன். ஆமாம், சிந்தையில போதும். என்னத்தை நம்ம தேடிக்கிட்டு என்ன எவ்வளோ போல தான் இருக்குங்க, என்ன பெருசாக அங்கேயே சாவு கிடைக்கல, இங்கேயே சாவு நடக்குது, அங்கேயே என்ன கஷ்டப்படுறாங்க, இங்கே என்ன கஷ்டப்படுறாங்க, அங்கே இருக்கும்போது இப்போ இங்கே அப்படி நினைச்சாலே அப்படி நினைக்கும் போது என்ன செய்யணும், அப்படி டோட்டல் ஆப்ஷன். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது விசுவாசோடைய கிரியை நமக்கு தெரியும். ஆஹா என்னோடைய சத்தம் இவன் நம்ம என்ன செய்யலாம் டச் பண்ணுறேன், ஆனால் அப்பாவை இப்போ சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலாக போகிறேன். அப்போ எவ்வளோ தூரம் நமக்கு தேவனுடைய கிருமைக்குள்ளே இருக்கணும், தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கணும், மனசளவில் இருக்கணும்னு சொல்லி நமக்கு நாமே வந்து கற்றுக்கிறதுல கர்த்தர் வந்து பசுத்த ஆவியானவர் இருக்கும்போது மட்டுமே அவன் வந்து பேசுறது நமக்கு தெரியவே தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஜாதி பார்ப்போம், கல்யாணத்தை பார்ப்போம், அடுத்து சொந்த பந்தங்களை பார்ப்போம், கலாச்சாரத்தை பார்ப்போம், அப்புறம் நல்லது கெட்டது நினைப்போம். சாவு வீட்டுக்கு போகக்கூடாதா, கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதா, சடங்கு வீட்டுக்கு போகக்கூடாதா, பெற்றது குழந்தைலாம் விட்டுட்டு இப்படி போகணும், இந்த ஜாதி விட்டு எப்படி அடுத்த ஜாதிக்கு நம்ம கல்யாணம். அப்போ இந்த வளையம் வந்து எப்படி வரும்னா கர்த்தருக்குள்ளே வரும்போது சேர்ந்து வளையம் அந்த வலையை விட்டுட்டு வெளியே வரும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது, அல்லவே நம்ம சொல்லிடுறோம். பட் ஆனால் அந்த கண்ணியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு நமக்கு வந்து கிருபை வேணும். கிருபை வேணும்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் மட்டும் பார்த்தாது, தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திட்டே இருக்கணும். நடைமுறைப்படுத்தலைன்னா என்ன செய்யாது, ஆண்டவங்க புஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வசனம் பலவந்தம் பண்ணுறது பலவந்தம் என்னது, ஆண்டவரோட போராடுறது, அது ஆண்டவரோட நார்மலாக பலவந்தம் பண்ணுறது, மல்லு கட்டுறது. இப்போ பார்த்தா மல்லுக்கு நிற்கிறேன் பிள்ளைங்க வந்து ரொம்ப தொந்தரவுன்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஏமாதிரி எடுக்கிற மல்லுக்கு நிற்கிறேன். இல்லை வீட்டுக்கார பார்த்தா எப்போ பார்த்தாலும் எனக்கு எப்போ பார்த்தாலும் மல்லு கட்டிட்டே நிற்பாங்க. இல்லை எழுத்து வீட்டுக்கார மாதிரி எப்போ பாரு என்கிட்ட மல்லுக்கு நிற்கிறேன். அப்போ அந்த மல்லு கட்டுறதை வந்து எதை கொண்டு கம்பேர் பண்ணுறாங்கன்னா பரலோக ராஜ்யத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ பரலோக ராஜ்யம் பார்க்குறாங்க. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரம் என்ன செய்யணும், மல்லு கட்டிட்டாங்க. யார்கிட்ட மல்லு கட்டணும், புருஷன் கட்டணும், பிள்ளைகிட்ட கட்டணும், எழுத்த வீட்டில் கட்டணும், மாமனார் கட்டணும், மாமியார்ட்ட மல்லு கட்டணும், ஏட்டா சொந்தக்காரர்கிட்ட மல்லு கட்டணும். உலகத்தாருக்கிட்டே நம்ம மல்லு கட்டி தான் நம்ம ஜெயிக்க முடியும். மல்யுத்தம் மட்டும் எப்படி ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா இதில் டிவியில் பார்த்துக்குவேன்.
மல்யுத்தம் மட்டும் எப்படி ஜெயிப்பேன்? அடிச்சு தான் ஆமா, அடிச்சு நொறுக்கி அவன் என்ன செய்யறேன், சப்சாவே கீழே போட்டாதே அவன் என்ன செய்யறான், அவன் மிஷின் பேர் என்ன ரெஃப்ரியா? ஆமா அவன் எந்திரிக்காத அளவுக்கு கண்டு போடணும். ஒரு குத்துல 2 குத்துல வெளியே விட மாதிரி அவன் எந்திரிக்காத அளவுக்கு செய்யணும் போடணும். அது ரூல்ஸ் பிரகாரம் போடணும். போட்டாதே என்ன செய்யணும், மல்யுத்தத்துல ஜெயிச்சாங்க அர்த்தம். அப்ப எல்லாத்துக்கும் நமக்கு கத்து வச்சுக்கிறாரு, காரியங்கள் வச்சுக்கிறாரு. தேவ சமூகத்துல இருந்து காரியங்கள் செய்யறாரு, கேட்கறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. சரி நம்மளால இதெல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா கிதியோனை பார்த்து என்ன சொல்றாரு, பயந்து அவன் என்ன செய்யறான், பழக்காரங்க வந்து நம்ம என்ன செய்யறது, நம்மளுடைய கோதுமை எடுத்துட்டு போயிடணும், பக்கத்துல இருந்து அங்க ஒரு ஆலயத்துல இருந்து போர் அடிச்சுட்டு இருப்பேன். அப்பதான் ஆண்டவர் கூடுவாரு, நீ என்ன செய்ய சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. என்னைய போய் போக சொல்றீங்களே அப்படிங்கும்போது என்ன செய்றேன், நீ என்ன செய்யுங்க பராக்கிரமசாலின்னு கூப்பிடுவார். பராக்கிரமசாலியும் கூப்பிடுவார். ஒரு பயந்தவனை பார்த்து என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலின்னு கூப்பிடுவார். அப்பவுமே அவன் பயந்து போகாது. போய் அந்த விக்கிரகத்தை வெட்டி போனாரு, நைட்ல போய் வெட்டி போட்டு வந்துட்டான். ஆமா, அவன் பயந்து சொன்னான், கடைசி வரைக்கும் அவனுக்கு போகல. அவன் எடுத்து கருத்து பயன்படுத்துறாரு. ஆனால் கிதியோட சம்பளம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து விக்கிரகத்தை வெட்டும்போது நைட்டு வந்து வெட்டி போட்டுருக்கான். அதே மாதிரி இதுக்கு சண்டைக்கு போக சொல்லும்போது என்ன செய்வேன், பனி தோல் எடுத்து, ஒரு ஆட்டு தோல் எடுத்து ஒரு கிண்ணத்தை செய்வேன். வெளியில வந்து வச்சு பனி வந்து ஆட்டு விட்டு, ஆட்டு தோலை மட்டும் விழுட்டு, இல்லைன்னா மண்ணுகளை மட்டும் விழுட்டு, இப்படியே ஆண்டவர்கிட்டயே இருப்பேன், டெஸ்ட் வைப்பேன். அதுலேயும் கத்தர் இறக்கம் பாராட்டுவார். இறக்கம் பாராட்டி அவனுக்கு வந்து அங்கே போகும்போது கூட சொல்லுவார், அங்கே இருக்கிற அந்த போர் வீரர்கள் வந்து சொப்பனம் பார்த்து இவனுக்கு தகவல் சொல்லுவாங்க. நீதி அவன் பேருமே கிதியோனுடைய அப்பா உருண்டு வந்து சொல்லி எல்லா காரியத்தையும் பண்ணாங்க. கடைசியில் அது பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து கர்த்தர்களை ஓடி முடிச்ச ஒரு வாழ்க்கை இருக்காது. பார்த்தீங்கன்னா வேதத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கு கர்த்தர்கள் ஓடி முடிச்சு. பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இப்படி 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்ல பார்த்தீங்கன்னா யோசேப்பு அது அவர் பேருன்னா பெண்ணினோட தாழ்வாக போயிருக்காங்க. அப்புறம் அப்படி வந்தீங்கன்னா மோசே, நோவா பார்த்தீங்கன்னா நோவா ரெகுலராக இப்போ நோவாவை எடுத்து பயன்படுத்திக்கலாம், அழகாக பயன்படுத்த. அந்த நோவா வந்து அந்த அழிவோடு சரி அதுக்கு எடுத்து திராசரசம் கொடுத்துன்னா அவனுடைய சரித்திரம் டோட்டலாக மாறி போயிடும். இங்கே வந்து யோசேப்புடைய பிள்ளைங்க வந்து அவ்வளோவா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் வந்து எப்படி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வேறு இடத்துல பார்க்கும்போது யோசேப்பு மாதிரி யோசேப்பு பிள்ளைங்களுடைய சரித்திரம் நமக்கு அவ்வளோவா சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி மோசே வந்தாரு, மோசே பிள்ளைங்களோட சரித்திரம் சொல்லப்படும். அது மோசையோடைய பிள்ளைங்க வந்து ஆசிரியப்பு கூடாரத்தில் வேலை பார்க்குற மாதிரி சொல்லப்படும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் அது யோசுவா தான், யோசுவா பிள்ளைங்களை பற்றி இருக்க மாட்டாங்க. யோசுவா நல்லா இருப்பாரு, யோசுவா பிள்ளைங்களை பற்றி இருக்காரு. அப்புறம் சாமுவேல் இருப்பார், சாமுவேல் இருக்கும்போது பிள்ளைங்க சரியா இருக்காது. இப்படியே நமக்கு ரொம்ப ரேராக இருப்பேன். அங்கேயுமே பரிசுத்த தாவீது வந்து பார்த்தா அடிச்சு பிடிச்சி வந்து தாவீது வந்திருப்பேன். சாகம் உள்ளது போச்சுட்டாலும் உலகனால வெளியே சாகம் ஒரு பிள்ளை உருப்படியாக சாகம் அது அம்மனு அவையில் ஒரு மாதிரி போயிருந்தேன். அப்புறம் அப்சலோம் அவனுக்கு எதிராகவே வருவேன். அப்புறம் சாலமனே ஒரு ஆலயத்தை கட்டிட்டு வருவேன். அவன் என்ன செஞ்சுட்டேன், இந்த விக்கிரகாரெல்லாம் பின்மாடிட்டு. ஆமாம் ஆமாம். சவுலுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. சவுல் அவனே டோட்டலாக போயிடலாம். அவனுடைய பையன் யோனத்தான் வருவேன். போரில் வந்து அவனுக்கு வருவேன். அவனுடைய சரித்திரம் சொல்லப்படாது. இப்படி நம்ம வந்து பார்க்கும்போது அவன் பழைய ஏற்பாடுகள், புதிய ஏற்பாட்டில் வந்து யார் வரா, மார்த்தா, மரியா, மார்த்தா, லாசரு, 12 சீஷர்கள் இவங்க வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவங்க வந்து வல்லமை வந்து எடுத்து கர்த்தர் வந்து பயன்படுத்தினேன். அவங்களுக்கு வந்து இப்போ எதையோடு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களோட அபிஷேகத்தை வந்து கர்த்தர் கட்டிடுவாங்க. அவங்க வந்து அதை டெவலப் பண்ணிக்கலாம். அவங்க பண்ணாதான் நினச்சிடுவாங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு அதே தான். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் ஆண்டவருடைய கிருபை காலத்தில் அவங்களும் டெய்லி பேச முடியும். அபிஷேகத்தினுடைய வந்து பசங்களும் தக்க வச்சுக்கிட்டாலே அவங்க கூட இருப்பாங்க. நம்ம சொல்கிறோம் அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தும் போது மட்டும்தான் இருந்துச்சு ரொம்ப நன்றி நான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இல்லைன்னா அவங்க பயன்படுத்தும் போது என்ன சரி இப்போ தாவீது பாடுவார், சங்கீதத்தில் பாடுவார், அபிஷேகம் பசுத்தார். அப்போ அவங்க பண்ணும்போது பார்த்து ரெகுலராக வந்து இருக்கும்போது பசுத்தார் ஆளுங்க இருக்கும். இன்னைக்கு வந்து டோட்டலாக வந்து நமக்கு கொடுத்தாலுமே நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம பயன்படுத்துறது. எப்படி பயன்படுத்துறது? பசுதாக இருக்கிறாங்கன்னா பசுதாக இருக்கும்போது பாரங்களை பயன்படுத்தணும், வேத வாசிப்பில் பயன்படுத்தணும், நம்ம ஜபத்தில் பயன்படுத்தணும், நம்மளை நாம உருவாக்கிறதுக்கு பயன்படுத்தணும், நிலச்சி நிற்கிறதுக்கு பயன்படுத்தணும். இதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். அதே மாதிரி அந்த காலத்துக்காக இந்த காலத்துலேயும்
இருக்கிறாங்க. ஒரு சிலர் வரலாற்று என்ன கூட அப்போ எப்படி வேகத்தில் ஒரு சிலர் தான், இப்போ ஒரு சிலர் பார்க்க முடியுது. அபிஷேகத்தில் வரங்களில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அதே நிறைய விஷயம் இருக்குது, அதே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. அப்போ நம்ம தனியாக ஒரு ரூட்டில் போகிற மாதிரி இருக்கும். பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேர் சேர்ந்து தான் போகணும். அப்படி நிறையா விஷயங்கள் இருக்கும்போது நம்ம தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை ஆய்வு செய்வது கர்த்தர் வந்து கரெக்டான பாதையும் செய்வார், வழிநடத்துகிற தேவனாக இருப்பார். ரைட்டா? அப்போ அந்த பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுல் பேதுரு சில பயந்து போயிடுறாங்க. யாக்கோபு அவங்களுடைய மரியாதைக்கு பிறந்திருந்தீங்க, அவர் வந்து சிறைச்சேதம், எல்லாமே சிறைச்சேதம் பண்ணப்படுறாங்க. அந்த 12 சீசனுமே சிறைச்சேதம் பண்ணப்படுறாங்க, பவுல் சிறைச்சேதம் பண்ணப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த சரித்திரம் நமக்கு அவ்வளோவா தெரியல, யார் யார் சிறப்படுறா நமக்கு வந்து வரலாறு இல்லை. இப்போ பவுலை குறிச்சுன்னா அவர் லூக்கா எழுதி வச்சிருக்காரு, கர்த்தர் கையில் கிடைக்கிறது வராட்டாரு. அப்போ சில லூக்கா எழுதினாலும் நமக்கு கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு அந்த யோவானுடைய சுவிசேஷம் இந்த மாதிரி காரியங்களும் இருக்குது இல்லையா, மற்ற காரியம் நம்ம கையில் இல்லை. இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து இருக்கிறாங்கன்னா அந்த ஆராய்ச்சி வந்து ஆய்வு பண்ணி எடுக்கிறவங்க வந்து இந்த சரித்திரபூர்வமான எழுத்துக்களும் சரித்திரபூர்வமான நமக்கு ஒரு புஸ்தகங்கள் நமக்கு என்ன செய்யலாம், கிடைக்கல. அப்போ இருக்கிறத வச்சு நம்ம வந்து என்ன செய்கிறோம், என்னென்னது நடந்துருக்கு. இப்போ இதுலேயே என்ன செய்யறோம், ஆய்வு பண்ணுறோம். ஆய்வு பண்ணும்போது தான் வேதவல்னு சொல்லுவோம், சரி இங்கே நமக்கு என்ன இருக்குது, தீர் இருக்குது, சீதோன் இருக்குது, லெபனானில் யார் இருக்கா, தீரோட பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறது நமக்கு வந்து வரலாற்று மூலமாக ஆகுது. அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு வந்து சரி ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கட்டிடுற தேவை. இதை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராது. ஆனால் லெபனான் நாட்டில் தீர் மக்கள் இருந்தாங்க, சீதோன் மக்கள் இருந்தாங்க, நமக்கு என்ன அப்படிங்கும்போது ஆண்டவர் எல்லா காலங்களும் செய்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிற தேவன். யார் வந்து தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கைவிடுகிற தேவன் இல்லை. நியாயத்துக்கு கொடுத்தாலும் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா இங்கே ஒரு சந்ததி யோசித்துக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இஸ்ரேல் வந்து ஆய்வு என்ன பார்த்தோம், அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பசுதான் ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அப்போ ஆண்டவருடைய இஸ்ரேல் நாட்டில் இப்படிப்பட்ட காலங்கள் இருந்தா, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா, அப்போ நம்ம ரஷ்யாவை சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி நமக்கு தோணுதான். வட கொரியாவை சொல்லி என்ன பிரயோஜனம்? வட கொரியா ஆண்டவருடைய ராஜ்யம் இருக்காங்க, அதே நேரத்தில் வட கொரியா வந்து ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ தேவனுடைய வாக்கு, தேவனுடைய புஸ்தகங்களை தேடி வாசியுங்கள், ஜோடி ஜோடாக அதை வாசிக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம எப்படி இருக்கிறோம், இந்த நாடு எப்படி இருக்குது, நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இப்போ இவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், நமக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியம் நமக்கு தெளிவாக இருக்கும். வெளியில் சொல்லுவவங்களுக்கு நமக்கு சில தெளிவாக சொல்லியப்பா இது என்ன செய்து பொய் கிடையாது, எதுவும் கதை புஸ்தகம் கிடையாது, இவ்வளோ காரியங்கள் வாக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கேற்ற ஆட்கள் என்ன செய்வார், நம்ம கத்தை வந்து வாய்க்கப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிற காரியங்களை கேட்குறாரு, கேட்க ஆள் எழுப்புறாரு. நாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வோம், நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம், அசைய மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறதுக்கு வந்து கிருபை, மேன்மை பாராட்டு, கிருபை பாராட்டு நம்ம